ரஜினி சார், கமல் சார் 2 பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு ஒரு பெரிய இன்சிடென்ட்டே இருக்கு கமல் சார் கைதியின் டைரி சாங் அப்போ. ஒரு இப்படி ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருந்தாங்க மேலேருந்து. அப்போல்லாம் ஃப்ளோர்ஸில் தானே ஷூட் பண்ணுவோம். ஸோ நல்ல டாப்லேருந்து கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு கூண்டு மாதிரி. அந்த கூண்டுக்குள்ளே நான் இருப்பேன். கூண்டு கீழே ஒரு ரிங் மாதிரி போட்டு ஒரு 4 இது போட்டு கமல் சார் படுத்திருப்பார். ஸோ ஃபுல்லாக அதை சுற்றி விட்டுட்டாங்க ஹை ஸ்பீட் ஷாட்டு. அது அப்படியே ரோல் ஆகிற மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் டேக் தான் போயிட்டு இருக்கு. டேக் போயிட்டு இருக்கும்போது சுத்திட்டு வந்து டப்புன்னு அறுந்து டம்முன்னு வந்து அந்த ஹைட்ல இருந்து கமல் சார் கீழே இருக்காரு. நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். என்னை பிடிச்சிட்டு நின்று சொன்னாரு கமல் சாரு. அவர் கீழே படுத்திருக்காரு. அவர் வந்து டமால்னு லேண்ட் ஆனார் கீழே. பை காட்ஸ் கிரேஸ் எதுவுமே ஆகல. அவர் எப்போ பார்த்தாலுமே உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு எனக்கு போயிட்டு இருக்கும் ஸ்பைனல். இஸ் ஆல்சோ another டீச்சர். யார் கூட ஒர்க் பண்ணாலுமே எப்படி பண்ணோம் என்ன அந்த நேக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவாரு. ரஜினி சார் இஸ் வெரி குவைட்.